ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம சைட்டு பார்த்துட்ட அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசி லேண்டு கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். காமிச்சிருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் ஒரு 10 ஏக்கருக்கு மேலே எனக்கு ஒரு புஞ்ச லேண்டாக நல்ல ரெட் சாயில் மண்ணோட தார் ரோட் டச்சில் ஃப்ரீ இபி சர்வீஸு கிணறோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே அதே மாதிரியே ரிக்குவயர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ ஒரு லேண்டு ஒரு நல்ல லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் கரெக்டான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட் சொல்லுவாங்க, லேண்டு அவங்கக்கிட்ட இருக்கும். பட் ஆனால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லேண்டு சேல்ஸ் ஆகாமல் அப்படியே ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு ஆவரேஜான பட்ஜெட். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டான பட்ஜெட்டாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹை பட்ஜெட்டும் சொல்ல. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அந்த வரப்பு மாதிரி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, அந்த பொதார் லைட்டாக தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட பவுண்ட்ரி. ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 12.25 ஏக்கர் இருக்குங்க. 12 ஏக்கர் 28 சென்ட் இருக்குது. ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக அவங்க மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க. 12.25 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான், ஜம்பிங் எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு. லேண்ட் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க, புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான மண், சூப்பரான மண்ணுங்க. இப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தர்பூசணி பயிர் பண்ணியிருக்காங்க. தர்பூசணி போட்டு எடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது உங்களுக்கு. ஸோ மண் வைஸும் சரி, ரோட் வைஸும் சரி, தண்ணி வைஸும் சரி, நல்லா ஒரு சூப்பரான லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வில்லேஜெலாம் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குங்க உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். வீடுங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலேயும், மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 1/2 ஹவர்லேயும் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. அரை மணி நேரத்தில் மேல்மருவத்தூர்லேருந்து சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க வரும். அந்த டவுன் பார்த்தீங்கன்னா பெரிய பஜார், உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பனை மரம் இருக்குங்க. ஒரு 70-80 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குங்க உங்களுக்கு. நல்ல சைஸான தேக்கு மரம் தான் எல்லாமே. ஒரு 70 தேக்கு மரம் இருக்குது. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குங்க. பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பனை மரத்துக்கு மேலே இருக்குங்க. ஸோ 3 மரமும் பார்த்தீங்கன்னா கலந்து இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வரப்பில் தாங்க இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னை மரம், பனை மரம், தேக்கு, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வரப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஏரியாவும் பயிர் பண்ணிக்கலாங்க. ஸோ வில்லேஜுக்கு ஜஸ்ட் 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குங்க உங்களுக்கு. ஸோ ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. நேஷ்னல் பைபாஸ், NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 கிலோமீட்டர் தாங்க வரும். 31 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா NH GST நூறடி பைபாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான லேண்டுங்க. ஏன்னா 2 கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க.
சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனருங்க. டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. எனக்கு டைரக்ட் ஓனர் தான் அவர். நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னா நான் அப்போயே கூட கால் பண்ணி தரேன். நீங்கள் அந்த லேண்டு ஓனர்கிட்ட நீங்களே கூட கண்டிப்பாக பேசிக்கலாங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 570லேருந்து 600 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருங்க. நான் வந்து வீடியோலேயே ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுட்ருக்காங்க. தார் ரோடு வந்து போட்டுட்டாங்க, ஜல்லிலாம் கொட்டிட்டாங்க. இன்னும் தார் மட்டும் தாங்க போடணும். ஸோ ரோடு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் இருந்து 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகிடுங்க. தார் ரோட் டச்சிலேயே வந்து ஒரு சூப்பரான லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. திரும்பி சொல்கிறேங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த லேண்டில் இருக்கக்கூடிய 4-5 ப்ளஸ் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மண் உங்களுக்கு. 2 கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. ஒரு மோட்ரு பம்பு செட்டும் இருக்குது உங்களுக்கு. தார் ரோட் டச்சில் இந்த லேண்டு வந்து அமைந்திருக்குங்க. ஸோ லொக்கேட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது. தார் ரோட் டச்சில் உங்களுக்கு வில்லேஜுக்கு நியர்பையில் இருக்குது. ஸோ புஞ்ச லேண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு. அதேமாதிரியே ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து லொக்கேட்டாக இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரே பவுண்ட்ரியாக லேண்டு வேணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது சூட் ஆகுங்க. அதுவும் மெஷர்மெண்ட் பண்ணி அவங்களே கல் போட்டிருக்காங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த லேண்டை வந்து வாங்கினீங்கன்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அளந்துக்கலாங்க. பட் ஆனால் அவங்களோட சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சைடில் இருந்து உங்களுக்கு அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி கல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே வந்து இந்த லேண்ட் இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட் இருக்குது உங்களுக்கு. ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்கு. அதில் வந்து ஃபுல்லாக அவங்க ஃபென்சிங் கல்லும் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மெஷர்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாமே ஃபென்சிங் கல் இருக்குது உங்களுக்கு. பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது. ட்ரிப் இரிகேஷன் பைப்பும் இருக்குது. அந்த பெரிய பிவிசி இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, வால் பைப், அந்த பைப்பும் இருக்குது. ஸோ தார் ரோட் டச்சில் இருக்குது. புஞ்ச லேண்டு, ரெட் சைலான் லேண்டு, வில்லேஜ் நியர்பைலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டிட்டு கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து தனியாக கூட ஸ்டே பண்ணலாங்க. ஏன்னா வில்லேஜ் ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இருக்காதுங்க உங்களுக்கு. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 17,000 ரூபா, ஒரு ஏக்கர் வந்து 17 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, சைட் விசிட்டு பாருங்கள். என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேங்க. ஃபைனல் ரேட்டாக ஒரு 16 வரைக்கும் முடிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 16 லட்சம் வரைக்கும் ஃபைனலாக முடிக்கலாங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடாமல் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சீக்கிரமாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நான் ஓனர்கிட்ட கண்டிப்பாக எவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்காக பெஸ்ட்டாக நான் ஃபேவராக பண்ண முடியுமோ அவருக்கும் ஃபேவராக பண்ணணும், உங்களுக்கும் ஃபேவராக பண்ணணும். ஸோ நடுவில் நம்ம சென்டரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ ஃபேவராக பண்ண முடியுமோ நான் பேசி உங்களுக்காக 2 பேருக்கும் வந்து கண்டிப்பாக பையர் நீங்களும் செல்லர் அவருக்கும் ஒரு நல்ல ப்ரைஸு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. அதனால் 2 பேருமே தான் எனக்கு முக்கியம். நீங்களும் முக்கியம், அவரும் முக்கியம். ஸோ நீங்கள் முக்கியம் எனக்கு, அவர் முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு 2 பேருமே வந்து முக்கியன்றதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் எவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ நான் பண்ணி தரேங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு ஒர்க்கில், பர்சனல் ஒர்க்கில், இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்ததுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கால் எடுக்க முடியாமல் போயிருக்கும். யாரெல்லாம் கால் பண்ணிங்களோ கால் பேக் பண்ணி பேசிட்டேங்க. ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது நான் கால் பண்ணி இன்னும் பேசலை, இன்னும் மெசேஜ் ரீப்ளே பண்ணலைன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் திருப்பி ஒரு மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு கால் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் மெசேஜ், இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி விடுங்க. நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணிடுறேங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு, நீர்வளமான கிணறு, ஃபுல்லாக கரை கட்டி இருக்குங்க. 2 கிணறு இருக்குது, 2 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. இந்த கிணறு வந்து கண்டிப்பாக ஒரு 15 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு, 2மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு தான். கரை கட்டி இருக்கும் உங்களுக்கு. பதார் லைட்டாக க்ளீன் பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, பதார் மட்டும் லைட்டாக வந்து மூடிட்டு இருக்குங்க.
ஃபுல்லாக கிணறு வந்து ரவுண்டு கிணறு தான், கரை கட்டி நல்லா சூப்பரான கிணறு, நீர்வளமான கிணறுங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கு பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சூப்பரான லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை.